வெல்கம் டு எஸ்எஸ்டிஸ் நோட்ஸ் 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் எக்ஸசைஸ் 4.2ல் 13 சம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோமா. ஃபஸ்ட்டு ரஃப் டயக்ராம் வரைஞ்சிக்குங்க. ரஃப் டயக்ராமில் அவங்க என்ன கொஷினில் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். கியூஆர் வந்து 6.5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. கியூஆர் என்னது 6.5 சென்டிமீட்டர்னு போட்டுட்டோம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். பி வந்து 60 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. பி மேலே இருக்க பி வந்து 60 டிகிரின்னு போட்டுட்டோம்ப்பா. இங்கே பாருங்கள் கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு ஆல்டிடியூட் ஃப்ரம் பின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது பி வந்து என்னென்னு சொல்லியிருக்காங்க. பி ஆல்டிடியூட்னா என்னென்னா ஹைட்டை தான்மா அப்படி கொடுத்துருக்காங்க. அது எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கப்பா. 4.5 சென்டிமீட்டர் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 4.5 சென்டிமீட்டர் நம்ம எடுத்து எழுதிட்டோம்ப்பா. ஆல்டிடியூட்னாலே எப்போவுமே வந்து 90 டிகிரியில் இருக்கும். அதனால் நம்ம 90 டிகிரின்னு போட்டிருக்கோம். இங்கே ஆல்டிடியூட் கொடுத்துருக்காங்க இல்லையா, அப்படி கொடுத்துருந்தாலும் ஓகே, பர்பண்டிகுலரும் கொடுத்துருந்தாலும் 90 டிகிரியில் தான் இங்கே வருமா. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். கியூஆர் வந்து 6.5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. என்ன போடலாமா. கியூஆர் 6.5 சென்டிமீட்டர்மா. நெக்ஸ்ட் கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். பி வந்து 60 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம க்யூவில் வச்சுட்டு தலைகீழாக வைங்க. நம்ம கீழே வச்சு எடுக்கணும். க்யூவில் பாயிண்ட் வச்சு தலைகீழே வச்சுங்கப்பா. 60 டிகிரி இருக்கா, அதை பாயிண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்கம்மா. இதை ஜாயின் பண்ணுற மாதிரி. இது 60 டிகிரின்னு மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த கியூ லைன் போட்டோம் இல்லையா, அதை மெயினாக வச்சுட்டு 90 டிகிரி, எல்லாத்துக்குமே 90 டிகிரி தாம்மா வரும். இங்கே 0 கரெக்டாக இருக்கான்னு இந்த லைன் மேலே இருக்கான்னு பார்த்துக்கோங்கம்மா. கரெக்டாக வச்சு 90 டிகிரி எங்கே வருது, இங்கே வருதா. ஆல்டிடியூட் சம் கேட்டிருந்தாலும் இப்படி தான் போடணும். தமிழில் குத்துக்கோடு சொல்லுவாங்க. 90 டிகிரி தான் எல்லா சம்க்குமேம்மா. நம்ம 90 டிகிரி வச்சுட்டோமா, கரெக்டாக இங்கே வச்சு 90 டிகிரியில் வச்சுட்டோம். க்யூவில் அதே இந்த வரைஞ்ச இப்போது ஒரு லைனை போட்டிருக்கோம் இல்லையா, அந்த லைன் மேலே வச்சுட்டு நம்ம 90 டிகிரி கண்டுபிடிச்சிட்டோம்ப்பா. இப்போது ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுருங்க. இதை ஜாயின் பண்ண மாதிரி, இந்த 90 டிகிரி கரெக்டாக ஜாயின் பண்ண மாதிரி. இந்த 2 ஆங்கிளையும் முடிச்சுட்டோமாம்மா. முடிச்சுட்ட உடனே என்ன பண்ணணும்னா கியூஆருக்கு பர்பண்டிகுலர் பைசெக்டார் வரையணும்ப்பா. அதாவது தமிழில் கியூஆருக்கு மைய குத்துக்கோடு வரையணும்ப்பா. கியூஆரில் பாதியை விட அதிகமாக எடுத்துக்கங்கப்பா. கியூவில் பாயிண்ட் வச்சு மார்க் வச்சு பாதியை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. அதுக்கு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டு அந்த அளவை மெயினாக வச்சுக்கிட்டு க்யூவில் வச்சுட்டு மேலேயும் கீழேயும் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம ஆரில் வச்சும் போட போகிறோம். இப்போ ஆரில் வச்சுக்கிட்டு இங்கே ஒரு ஆர்ச், இங்கே ஒரு ஆர்ச் வரைஞ்சிக்குங்க. அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. கீழே ஒன்று மேலே ஒன்று மார்க் பண்ணிட்டோமா. நெக்ஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ண மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் லைனை போடுங்கப்பா. இந்த பாயிண்ட்டும் கீழே இருக்க பாயிண்ட்டும் மேலே இருக்க பாயிண்ட்டும் ஜாயின் ஆகிற மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் லைனை போட்டுக்குங்க.
இந்த 90 டிகிரி எடுத்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டிருக்கோம்லப்பா, அதுவும் இந்த மைய குத்து கோடும் ஒரு பாயிண்டில் மீட் பண்ணுது பார்த்தீங்களா, அந்த பாயிண்டில் நீங்கள் கம்பஸை வச்சு கியூஆரை டச் பண்ணுற மாதிரி ஒரு சர்க்கிளை வரைங்கம்மா. கியூ இல்லை ஆர் எதுனா ஒரு பாயிண்ட்டை நம்ம ஃபஸ்ட்டு அளவாக வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு அதுலேருந்து சர்க்கிள் போட ஆரம்பிங்க. கியூஆர் ரெண்டுத்தையுமே நம்ம டச் பண்ண மாதிரி ஒரு சர்க்கிளை இப்போ போட்டுட்டோம். இப்போது ஆல்டிடியூட் என்ன கொடுத்துருக்காங்க, 4.5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அந்த 4.5 சென்டிமீட்டரை நம்ம எடுத்துக்கலாம். கியூவுக்கும் ஆருக்கும் சென்டரில் ஒரு லைன் இருக்கு இல்லையாம்மா, இதில் டச் பண்ணது பார்த்திங்களா, இந்த பாயிண்ட்டை மெயினாக வச்சுக்கிட்டு அந்த 4.5 சென்டிமீட்டர் எடுத்தோம் இல்லையா, அந்த அளவை மார்க் பண்ணிக்கலாம்ப்பா. அப்படியே போட்டுக்கலாம். எனக்கு எக்ஸாக்டாக அந்த நம்ம மைய குத்துக்கோடு போட்டோம் பார்த்திங்களா, அங்கே வெட்டுது. ஆனால் எல்லாருக்கும் அங்கே வெட்டும்னு கிடையாது. ஒன்று மேலே வெட்டலாம், இல்லை கீழேயும் வெட்டலாம். எப்படி வேணால் வெட்டலாம்மா, எப்படி வேணால் வரும். ஆனால் எனக்கு கரெக்டாக அங்கே வெட்டுதுமா. நெக்ஸ்ட்டு செட் ஸ்கொயர் ஸ்கேல் எடுத்துக்கோங்க. அதில் எது லென்த்தாக இருக்கோ அதை எடுத்துக்கோங்கம்மா. கரெக்டாக அந்த கியூஆரில் வச்சுக்கோங்கப்பா. ஸ்ட்ரைட்டாக வைங்க, எக்ஸாக்டாக. கியூஆரில் வச்சுட்டோம். நெக்ஸ்ட்டு இதை முட்டை கொடுத்த மாதிரி இந்த ஸ்கேலை வச்சுக்கோங்கப்பா. இதை ஸ்ட்ராங்காக, இதை அசைய வேணாம், இதை அப்படியே ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கோங்க. இப்போ ஸ்ட்ரைட்டாக அப்படியே போங்கப்பா. ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இப்போ நம்ம புதுசாக போட்டோம் இல்லையா, லாஸ்ட்டாக அந்த ஆர்ச்சை டச் பண்ணுதான்னு பாருங்கள். ஓகே, டச் பண்ணுதா, அப்படியே வச்சு ஒரு லைன் போட்டுக்கணுமா, ஒரு ஸ்ட்ரைட் லைனை. இப்போ இந்த சர்க்கிள் இருக்கு இல்லையா, இந்த சர்க்கிளையும் இந்த லைனையும் டச் பண்ணுற இந்த பாயிண்ட்டு தான் பீமா. இந்த பி பாயிண்ட்டையும் இது டச் பண்ணது இல்லையா, இதுதான் பி. இந்த பி பாயிண்ட்டையும் கியூ பாயிண்ட்டையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதுதான் பீப்பா. இந்த பி பாயிண்ட்டை ஆர் கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரைட் லைனை போட்டுக்கோங்கப்பா. இப்போ டிகிரியை செக் பண்ணிக்கலாம்ப்பா. பி வந்து என்ன டிகிரி கொடுத்துருந்தாங்க நம்மளுக்கு, 60 டிகிரி. அதை செக் பண்ணிக்கலாமா. கரெக்டாக பியில் வச்சுக்கோங்க. பி பாயிண்டில் வச்சுக்கிட்டு சிக்ஸ்டி டிகிரி நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது பார்த்தீங்களா, 60 டிகிரி. இப்போ நம்ம போட்டது கரெக்டான சமமாக கரெக்டாக போட்டிருக்கோம். இங்கே பாருங்கள், 90 டிகிரியில் நம்ம இங்கே எடுக்கவே கரெக்டாக நம்மளுக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 4.5 சென்டிமீட்டர் 4.5 சென்டிமீட்டர் இருக்கணும்னு இருக்குப்பா. அதே மாதிரி இங்கே பாருங்கள்,
4.5 சென்டிமீட்டர் கரெக்டாக எக்ஸாக்டாக இருக்குது பாருங்கள். இது செக் பண்ணி பார்த்துக்குங்க. இந்த டிகிரியும் இதுவும் செக் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்ததுன்னா சம் கரெக்டுன்னு அர்த்தமா. இது பி டேஷ்னால் இந்த லைனை வச்சுக்கலாம். பியோட லைன் இங்கே வருது இல்லையா, இந்த பி டேஷ் வச்சுக்கலாம். இது எஃப் லைன். இங்கே 4.5 சென்டிமீட்டர் இருந்தது இல்லையா, எடுத்து எழுதிக்குங்க.